ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுப்போமா. இதை மட்டும் இங்கே வச்சுப்போம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம் அப் சைடு. என்ன அகெயின்ஸ்டாக போகுது இல்லை. ஸோ 130ங்கிற ரேஞ்ச் போனால் இதில் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ கால் சைடு மூமெண்ட். அதுவே இங்கே 135. ஓகேங்களா. ஸோ நம்ம இதிலே தெரியும் நினைக்கிறேன் லெவல்லையே. ஸோ வாய்ப்புகள் வரட்டும். ஸோ ஒரு வேளை புட் சைடுக்கான கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். ஸோ எதையும் நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது டக்குலாம், இப்படி தான். ஓகே போயிட்டான். ஓகே, கால் சைடு போயிட்டான். ஸோ ஒரு 140 வரைக்கும் வச்சு பார்ப்போம். ஓகேவா. ஸோ போயிட்டுருக்கான். ஸோ ஒரு 135 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகியிருக்கான். ஸோ நம்மளோட டார்கெட் ஒரு 5 பாயிண்ட்ஸ், அதையும் எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வர வரைக்கும் வச்சுருக்கணும். ஸோ பார்ப்போம் வருதா என்னான்னு. ஓகேங்களா. ஸோ சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த மூமெண்ட் வந்து மேலே போயிட்டுருக்கான். இது க்ரீனாக மாறும்போது இங்கே முடிஞ்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா. இதில் இந்த 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுன்னா டார்கெட் ஹிட் ஆகிருந்திருக்கும். ஓகேங்களா. இதில் இந்த இடத்துலையே மேக்ஸிமம் டார்கெட் ஹிட் ஆகிருந்திருக்கும். நம்மளோட எய்ம் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்காக இது வந்து போகாதெல்லாம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள், போவான். ஓகேங்களா. ஏன்னா அதை முடிச்சுட்டு தானே நம்மளும் அதுக்கப்புறம் வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுவோம். முடிக்காமல் அப்படி வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம். பாருங்கள், க்ரீன் இங்கே வருவான், இங்கே முடிப்பான். வேணால் பாருங்கள். ஸோ 139.30. ஸோ கிட்டத்தட்ட போயிட்டாங்க. ஓகேங்களா. சின்னதாக தாங்க ஸ்கேல்பிங்லாம் பண்ணணும். பெருசாக நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு பெரிய லெவலில் நான் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன். அது பண்ணலாம், அதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். நான் உங்களை உடனே டக்குன்னு என்னடா இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற. ஓகே, டார்கெட் ஹிட். ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 143 வரைக்கும் போயிட்டான். ஸோ நமக்கு வந்து இந்தமாரி ஒரு விஷயங்கள் இருந்தால் போதும். ஓகேங்களா. அங்கே பாருங்கள். ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள் இருந்தால் போதும். பெருசாலாம் நம்ம போட்டு ரொம்ப நிறையா இது பண்ணிவிட்டு நிறையா ட்ரேட் எடுக்கணும், நிறையா என்ட்ரிஸ் வேணும் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு இதிலே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கவே கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வரும்னா அந்த லெவல் வரணும், அது வந்தால் எடுக்கலாம், இல்லைனா கிடையாது. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து புட் சைடு தான், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ புட் சைடு தான், ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டிலே மேக்ஸிமம் முடிஞ்சிடணும். ஸோ ஒரு சில நேரம் நம்ம தவிர்க்க முடியாமல் போகும். அப்பையும் ஏதாவது லாஸ் ஆனாலும் ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி வரணும். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதோட போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் டவுனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்த தாண்டும் போது அநேகமாக டவுனில் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணும். ஸோ மார்க்கெட் டவுன் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இதை பிரேக் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே மூமெண்ட்டை கொடுத்துருவான். சரிங்களா. உடனே ஒரே அடியாலாம் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் மேலே போயிட்டு வரணுங்க. ஓகேங்களா. போயிட்டு தான் வரணும். ஒரே அடியாக அப்படியே ஒரு விஷயம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான்லாம் கிடையாது. ஸோ மேலே கீழே உங்களை இழுத்து உள்ளே வர வச்சு தான் அதுக்கப்புறம் போக வைப்பான். ஸோ
ஸோ நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் வாங்கின உடனே கீழே வந்துட்டோம். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இருந்தால் ஸோ அது போகுமா இல்லையாங்கிறது நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் அதுக்கு நம்பிக்கை இருக்குன்னா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ கேட்குறவங்க என்னென்னா, இது என்னென்னா லாஜிக் இருக்குது, ப்ராக்டிஸ் தாங்க லாஜிக். சரிங்களா? என்னோடய இதில் க்ரீன் போனால் இங்கே போய்டுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? போன மாதிரி முடிச்சிட்டானா. ஸோ இவ்வளவு தான் நான் எதிர்பார்க்குறது, ஒரு 5 பாயிண்ட். ஆனால் 10 பாயிண்ட் வரைக்கும் நான் வைக்கிறேன். 10 பாயிண்ட் வரைக்கும் வைக்கிறேங்கிறனால இந்தளவே வைக்கணும்னு இல்லை. நான் எதிர்பார்க்குறது 5 தான். 5ஓட வெளில வந்துடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை தாண்டும் போது மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பாருங்கள். ஸோ ஆனால் அதுக்குன்ட்டு நான் அகைன் ட்ரேட் எடுப்பேன்லாம் கிடையாது. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணுங்க. அவ்வளோவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உடனே போகணும் வரணுங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் என்ட்ரியும் எடுக்கலை. ஸோ நம்மளோட இதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சால் சரி ஓகே போதுன்ட்டு வெளில வந்துடணும். ரொம்ப எதிர்பார்த்து நம்ம உட்காந்துக்கிட்டே கிடக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன், ஏன் வந்தது அப்படின்னா, ஸோ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பை பண்ணுறாங்க. அந்த பை பண்ணுற அந்த கொஞ்சம் டைமிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுதான் விஷயங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டவுன் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே, பார்ப்போம். எதாக இருந்தாலும் டுமாரோ. ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்துருப்பீங்க, இந்த லைன் போனதுக்கப்புறமும் இங்கேயும் போயிட்டான். ஸோ இதை எடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, இதை போட்டுட்டோமேங்கிறதுக்காக தான் மறுபடியும் இது பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி நான் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். பார்த்தவங்க இதுலேயும் ஒரு டார்கெட் ஹிட்டு தான். ஸோ இது எடுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரலை. ஸோ இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கோங்கங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். எதாக இருந்தாலும் சின்னதாக இதுமாதிரி பண்ணலாம். இது ஒரு சில நேரங்கள் வரும், எல்லா நேரமும் கிடையாது. ஆனால் வராத அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அது லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை சொல்லித்தரோம். ஸோ அது கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம் டுமாரோ.